வீட்டில் இனிமே பேசச்சே கூட உயர்ந்த சொற்களைத்தான் பயன்படுத்தணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. தப்பு தப்பா பேசிடுவோம். பேசினா அந்த குழந்தைகள் பார்த்துட்டே இருக்கா. அதுவும் இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்குது. நம்ம எதையானு பேசுறதுக்குள்ள முதல்ல அவன் தான் தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சுவாமி அவள் பள்ளிக்கூடத்துக்கு போன அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னா நினச்சின்னு இருக்கோன்னு அர்த்தம். தப்பை நினச்சின்னு இருக்கோம், வாயில் பேசலை. பிள்ளை கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா கட்டா 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 கட்டான்னு வாயில் வந்ததுன்னா அது இன்னும் தப்பு. ஏன்னா மனசுலேயே நினைக்கக்கூடாது. அப்போ தப்பானதை நினைக்கக்கூடாது, தப்பானதை பேசக்கூடாது, தப்பை செய்யக்கூடாது. இது இத்தனை இதுக்கு முன் யுகத்திலே கொஞ்சம் தேவலையாக இருந்திருக்கலாம். இதே பாகவத அபச்சாரம் முன் யுகத்திலையும் பட்டிருந்தா அந்த அபச்சாரத்துக்கு அவளால் பிராயச்சித்தம் தேட முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஏன் நீங்கள் ஹிரண்யகசிபு பட்டான். ஹிரண்யகசிபு 1 கோடி வருஷம் தபஸ் பண்ணானே, அதுக்கு அவனுக்கு சக்தி இருந்தது. நமக்கு இப்போ ஹிரண்யகசிபுவாக இருக்கிறது கூட சக்தி இல்லை. சுவாமி எதுக்குமே சக்தி இல்லை சுவாமி. விட்டிருனா திரும்பி போய் ஏதோ மோர் சாதமோ என்னமோ சாப்பிட்டுட்டு படுத்துப்போம். இது அவ்வளோதான் ஆச்சு, இன்னையோட முடிஞ்சுது. இப்போ இதை விட்டுட்டு என்னமோ 1 கோடி வருஷம் தபஸ் முடியாதோ இல்லையா, தெரியறதோ இல்லையா முடியாதுன்னுட்டு, அப்போ இந்த தப்பில் ஈடுபடாது இருக்கணும். அவ்வளவுதான் வழி. அதனால் கலியுகம்னு இருந்தால் நாம் இந்த தவறுகளில் நீ ஈடுபடவே கூடாது. சாமானிய தர்மம் பாருங்க, அஹிம்சை. செடி கொடி வெட்டுறது கூட கூடாது, அதுதான் அஹிம்சை. நமக்கு வேணுங்கிற இடத்துல பெருமானுக்கு புஷ்பம் பறிக்க போகிறோம், ஒரு நிலத்தை சரிப்படுத்துகிறோம்னா பண்ணலாமே தவிர வெறும ஒரு செடி முளைச்சிருக்குன்னா இது சுமாராக இருக்குது வெட்டி விட பண்ணக்கூடாது. எவ்வளோ தப்பு சொல்கிறா. நம்ம போய் ஒரு பூங்காவில் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோமோ இல்லையோ, சில பேருக்கு பழக்கம் அங்கே இருக்கிற புல்லு மொத்தத்தையும் பிடிங்கி போட்டுருவா 1/2 மணிக்குள்ளே. சாமி நாங்கள் பாட்டு என்னத்தையோ வளர்த்து வச்சுருக்கோம், நீர் பேசணுன்னா பேசிட்டு போம், இல்லைன்னா மேலே நாற்காலியில் உட்காந்து பேசும், நீர் உட்காந்து இதுதான் கிடச்சிதான்னால் அந்த புல்லை பிடிங்கினா பெரிய ஹிம்சைங்கிறது. அது ஹிம்சை. இப்போ அந்த புல்லுக்குள்ள ஜீவராசிகள் இருக்கலாம் பிடுங்கக்கூடாது, மரத்தில் ஜீவராசிகள் இருக்கலாம் பிடுங்கக்கூடாது, எந்த எலி பூனை நாய் நரி ஒன்றுத்தையும் பிடுங்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அதுகளுக்கு சோறு போடணும். தினப்படி பூதஹிதத்துக்கு நடக்கணுங்கிற 5 பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவா. அதில் பூத யஜ்யம்ங்கிறது நாய் பூனை எலி கரப்பாம்பூச்சி என்னென்ன முடியுமோ நாம் அதுக்கு சோறு போடணும். ஆனால் நாம் அத்தனைக்கும் மருந்து வச்சுட்டு இருக்கோம், வச்சு அழிச்சுட்டு இருக்கமேனால். இப்போ வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் துரத்துறதுக்கு வழி பார்க்கலாம், கதவை சாத்தி வச்சுக்கலாம், அதை செய்யலாம். வலையை அடித்து வச்சுங்கோ, கதவை சாத்தி வச்சுங்கோ, உள்ளே வராத பார்த்துங்கோ. ஆனால் வந்த பிற்பாடு கொல்றது பெரும் குற்றமாகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுங்கோ. நான் சொல்கிறது என்ன சாமி நடைமுறைக்கு உதவாதுன்னு சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு உண்மை புரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீள். ஏன்னா முன்னால் நமக்கு அதுக்கு இருக்கிற தெம்பு இருந்தது, இப்போ இல்லை.